நாங்கள் எடுத்ததை கட்டு அதை தான் இப்போ பேக் பண்ணிட்டீங்க. ஓகே. இது மாதிரி இன்னொரு விளக்கு எடுத்துக்கணும். முடிஞ்சிச்சுங்களா? ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். அதிக விருந்துலாம் இல்லை இல்லைங்க. நம்ம அக்கா தங்கச்சி, அவங்க அக்கா தங்கச்சி சிம்பிளா அண்ணா வந்தாரு, கரெக்டா வந்துட்டாரு. கரெக்டா 1 மணிக்கெல்லாம் வந்து அந்த டயத்துக்கு வந்துருவாரு. எப்படின்னா வியாபாரம் கறிக்கடையில நான் போன் பண்ணி வந்துகிட்டு இருக்கேன் அப்படிதான். ஏன் நான் கேட்கணும்னு தான் இருக்கேன். நான் அடையில முதல் உதவி. பரவாயில்ல, இவ்வளோ சேஃப்டியாக. பச்சையம்மன் சாமி என்ன லைனில் நிற்கிறாங்களோ? கோயிலுக்கு போகிறது. அம்மா கோயிலுக்கு போகிறதுக்கு தானே இருக்கு லைனில் நிற்கிறாங்க பாரு. இரு, நான் கேட்டுட்டு வரேன். நல்லா உட்காந்துட்டே நான் வந்துடலாம். இது சும்மா ஒரு சேஃப்டிக்கு தானே போட்டிருக்காங்க. அங்கே பார்க்காத, அக்கா பக்கம் பார்க்கக்கூடாது. கோயில் உடைக்க போறோம். உடச்சு இங்க மூடி எடுத்துக்கிறாங்க. மாவேல கேட்டுட்டே வாங்க, மாவேல கேட்டுட்டே வாங்க. வாங்க 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 போய் அப்படியே வச்சிடணுமா? இல்லை, ஒன்று ஒன்றா எடுத்து வை. போன அவன் கையில் கொடுமா, கொடுத்துட்டு நீ எடுத்து வைமா. பாப்பா எடுப்பா. எடுக்கவா அம்மா எடுக்கவா? பூவா அவுத்து வை. பார்த்து வாழைப்பழத்தை பிச்சிடாத. ஏன்னா என்னம்மா இப்படி மாற்றி வை. நீ 2 கையில் பிடிச்சிக்கோ. அடுத்தது சூடாக பற்றி நுனியை பிடிச்சி இழுக்காதம்மா. இன்னொரு தேங்காய். சூடாக பற்றி தேர் குடைக்க எடுத்து பையிலே வை. ஒரு காய் இங்கே கொடு. அங்கே பாரு, எல்லாம் 2 காய் தான் வச்சுருக்காங்க. ஒத்தையே உடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, வச்சுட்டியா? வெத்தலை பாக்கு எல்லாமே சூடாக 2 பாக்கெட் இருந்தது. சேருக்கு வேணா வாங்கிக்கலாம். பாக்கு எங்க? பாக்கே இல்லை. பாக்கு அதுலேயே மடித்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். வெத்தலை மடி அவுத்து வை. கீழே வச்சு அவுடு.
வை வை. ஓகே. இங்கிட்டு காமிம்மா. நீ எடுத்து தலையில் வச்சுக்கணும். உங்களுக்கு பையாவை எடுத்துட்டு. அவ்வளோதான், கோயில் உள்ளுக்கு வந்தாச்சு. முன்னாடியே தேங்காய்லாம் உடைக்கிறாங்க. தேங்காய் உடைச்சிட்டு உள்ளுக்கு அம்மனை தரிசனம் பண்ண வேண்டியதான். பச்சையம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். கும்பல் பயங்கர கும்பலாக இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கிறதுனால அப்படியே வந்தாச்சு. ஆமாம், வெயில் இல்லாதனால தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் நெருக்கமாக இருந்ததுனால தான் எரிச்சலில் நம்மளால் முடியல. என்ன மாட்டிக்கிச்சு? தேங்காய் 2 பேரும் உடைக்கிறாங்க. இங்கிட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம், நம்ம அங்கிட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம். கோயில் உள்ளுக்கு என்ட்ரியாக போகிறோன்னு. இதுதான் வந்து கீழப்புலியூர் பச்சையம்மன் கோவில். உள்ளுக்கு போயிட்டு காமிக்கிறோம். மேலே புலியூர் இல்லைம்மா, இது கீழப்புலியூர். கீழப்பழுவூர் இல்லை, கீழப்பழுவூர் வேறு இடத்துல இருக்குது. கீழப்புலியூர் இது. அம்மனுக்கு சாத்துறது எல்லாமே நாங்கள் வச்சுருக்கிறோம். அதான் நம்ம போயிட்டு தேங்காய் உடைச்சிக்கலாம். தேங்காய் உடைச்சிட்டு அப்படிலாம் செய்யக்கூடாதுமோ. தேங்காய் போல மணி இருக்கு. தேங்காய் உடைக்கிற இடம் வந்தாச்சு. நாகநாதர் தான் பச்சையம்மன் கோயிலுக்கு வரிசையில் போயிடுங்க. இந்த அம்மா சொல்கிறேன், சைடில் சொல்லுவாங்க. நீங்கள் போங்க. உங்களுக்கு வேணால் நாங்கள் கொஞ்சம் நின்று ஆரம்பிச்சா போகிறோம். இன்னும் மட்டும் வந்தோம். இன்னும் வந்துட்டோம். இன்னும் மட்டும் வந்துட்டோம். இப்போ குடுக்கால போய் தேங்காய் இங்கேயே உடைக்கிறாங்களாட்டு. நல்லா இழுத்துட்டு இன்னொரு முடிச்சு போடு. இன்னொரு முடிச்சு போடுவா. போதும்.